மிளகா தட்டி முட்டி குழம்புல கொதிக்குது பார் அந்த காலழகு அடித்தடி வெட்டி குத்து எங்க வீட்டு சமையல் வர அட கலந்திருக்கு வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க தர்மத்தாயின் தலைமகனே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீனை தொடர்ந்து 5000 பேருக்கு விருந்தளிச்சிருக்காரு பிரபல தொழிலதிபர் ஒருத்தர். 5000 முட்டை, 1500 கிலோ சிக்கன், 750 கிலோ அரிசியில பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்ட பிரியாணிய 5000 பேருக்கு வழங்கி இப்படி ஜாமீனை கொண்டாடி இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல அமலாக்கத்துறையால கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 15 மாதங்கள் சிறையில இருந்து இப்போ அவரு ஜாமீன்ல வெளிவந்திருக்காரு. இத திமுகவினர் கொண்டாடிட்டு வராங்க. குறிப்பா கரூர் மாவட்ட திமுகவினர் இத ரொம்பவே விமர்சையா கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில திமுகவை சேர்ந்தவரும் தொழிலதிபருமான தோகை முருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா இலவசமா மக்களுக்கு பிரியாணியை வழங்கியிருக்காரு. 1500 கிலோ சிக்கன், 5000 முட்டை, 750 கிலோ அரிசியில பிரம்மாண்டமான முறையில தயாரிக்கப்பட்ட பிரியாணிய பொட்டலமா கட்டி பொதுமக்களுக்கு வழங்கியிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 10,000 தண்ணி பாட்டில்களும் வழங்கப்பட்டிருக்கு. செம்மடாம்பாளையம் பகுதியில இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இலவச பிரியாணியை இவர் வழங்கியிருந்திருக்காரு. கொரோனா காலகட்டத்துல துப்புரவு பணியாளர்களுக்கு பாத பூஜை செஞ்சு சிறப்பு செஞ்சவர் இவர்தான் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த சூழல்ல தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்ல வெளிவந்ததை கொண்டாடும் விதத்துல பொதுமக்களுக்கு இப்படி இலவச பிரியாணியை வழங்கி இருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. இதனால நிறைய பேர் விபத்துக்குள்ளாகிறாங்க. இதை தடுக்கணும்னா இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு தன் கையிலேயே இதுக்கான முயற்சியை எடுத்து சாலையில இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைச்சிருக்காரு இங்கொருத்தர். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத எறும்பின்